நீங்க அப்பான்னு கூப்பிட்டு இருக்கீங்களா? அப்பான்னு கூப்பிட்டது இல்ல சார். ஏன்னா நான் 2 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு. எனக்கு அப்பா அம்மா தேவம் எல்லாமே எங்க அம்மா தான். எங்க மாவட்டம் நீலகிரி, அங்க அதிக குளிர் அடிக்கும். அந்த குளிர கூட பார்க்காம எங்க அம்மா என்னை தலையை கட்டி பிடிக்க வச்சு தூங்கி வச்சுட்டு 6 மணிக்கே வேலைக்கு போயிடுவாங்க. பனியில வேலை செஞ்சா முகம், உதடு, கை காலெல்லாம் வெடிச்சு ரத்தம் வரும். இந்த காலம் வெடிக்க கூடாதுன்னு எங்க அம்மா காலை சாணியா பூசிட்டு போவாங்க. மழை காலத்துல அட்டைப்பூச்சி நிறைய வரும். அது தேயிலை தட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது கடிச்சா ரத்தம் வருது நிக்காது. எங்க அம்மா அட்டைப்பூச்சி கடிச்ச கால ரத்தம் வடிய வளைய எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. தேயிலை காட்டுக்குள்ள கரடி, காட்டெருமை, பாம்பு, புலி எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்காம எங்க அம்மா வாரத்துல 7 நாள் வேலைக்கு போவாங்க. பண்டிகை டைம்ல வீட்டுல இருக்காம வேலைக்கு எனக்காக போறாங்க. நான் எந்த டைம்லயும் எதை கேட்டாலும் உடனே வாங்கி தருவாங்க. எங்களுக்கு சொந்த வீடு கூட கிடையாது. எனக்காக உழைச்சி உழைச்சி எங்க அம்மாவே இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க. மாசத்துல 2 நாள் அவங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. டெய்லி மாத்திரை சாப்பிட்டாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவை என்னோட கண்ண புள்ளியா வச்சு பார்ப்பேன். தாயோட அன்பு மாதிரி கலப்படம் இல்லாத அன்பு இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல. துஷ்ட பிள்ளை உண்டு, துஷ்ட அம்மாங்க கிடையவே கிடையாது. நல்ல அன்பையும் தன்னால மட்டும் உழைப்பையும் பெற்றவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால